அனைவருக்கும் வணக்கம். வடிவேலு ஒரு படத்துல போனை போட்டு பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா, கடையை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு கேட்குற ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ தமிழக அரசியல்ல எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயங்கிறது செந்தில் பாலாஜியை எப்போ சார் கைது பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பல வழக்குகளில் அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து ஈடி முதற்கொண்டு எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே நழுவி நழுவி வந்து போய்கிட்டே வந்து இருந்தார். அது வந்து ஒரு கிளைமேக்ஸை எட்டிய விதமாக இன்றைக்கு வந்து சமீபத்தில் உயர்நீதிமன்றம் இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ண மனுவெல்லாம் எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு அங்க போய் ஒரு இடைக்கால தடை வேற வந்து வாங்கியிருக்கிறாரு. அதாவது அடுத்த 4 வாரத்திற்கு செந்தில் பாலாஜியை இந்த டாஸ்மாக் வழக்கில் கைது செய்யாதீர்கள், வேற வழக்கில் கைது பண்ணிக்கலாம், இந்த டாஸ்மாக் வழக்கில் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்களினுடைய தரப்புல இருந்து எதற்காக நாங்கள் செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுக்க விரும்புகிறோம், எதற்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத அவர்கள் போய் வாதிடுவாங்க. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவரை நீங்கள் இந்த வழக்கில் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுடைய தீர்ப்பு. சரி, அதோடு அவர் விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செந்தில் பாலாஜியினுடைய பாஸ்போர்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கிட்ட இருக்குது. அவர்கள் வந்து பாஸ்போர்ட்டை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து கொடுத்துட்டேன், மற்ற வழக்குகளில் நான் வெளிநாடும் போக மாட்டேன், இந்தாங்க பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பும் அதை வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது. ஸோ வெளிநாடு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய ஒரு இடைக்கால திட்டமாக இருக்கு. ஏன்னா இங்கே இருந்தால் தலைமறைவு அப்படிங்கிற செய்தி வரும், போலீஸ் வந்து வேற வழக்கில் விசாரணைக்காக கைது கூட பண்ணலாம், ஏன்னா இந்த வழக்கில் தான் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லையா? இதே மாதிரி இன்னொரு வழக்கு அவர் மேலே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு இருக்கு. அதே மாதிரி பணம் கொடுத்து வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய அந்த வழக்கு ரொம்ப காலமாக வந்து நிலுவையில் இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த குதிரை பேர வழக்கில் கூட உயர்நீதிமன்றத்திலேயே முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வழக்கில் வந்து முன்ஜாமீன் நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர் நடந்துக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தினமும் காலையிலே 10:30க்கு ஒரு தடவை, சாயங்காலம் 5:30க்கு ஒரு தடவை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது உத்தரவு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்து போட்டாருன்னா கடந்த 2 நாட்களாக போடலை. அப்போ 2 நாளாக போடலையே, நாங்கள் உங்களை கைது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, இல்லை அதுக்கு நான் இன்னொரு விஷயத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எனக்கு வந்து டாஸ்மாக் வழக்கு குறித்தான விசாரணையில என்னோட வழக்கறிஞர்கிட்ட சில விஷயங்களை நான் பரிமாற வேண்டியிருக்கு, எனக்கு அங்கே கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டியிருக்கு, அதனால 6 நாட்களுக்கு மட்டும் நான் கையெழுத்து போறதுலேருந்து எனக்கு நீங்க விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஒரு மனு, அதையே இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் இதுவரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு 6 நாட்கள் மட்டும் நீங்க ஒரு விலக்கு கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காரு. அட் அ டைம்ல உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு போட்டு இப்போதைக்கு கைதை கொஞ்சம் அந்த டாஸ்மாக் வழக்கில் தள்ளி வச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிற ஒன்று முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை ட்ராப் பண்ணுறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் ஈடி வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த வழக்கை வந்து கையில் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஈடியால் நேரடியாக இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியலை அப்படின்னாலும் அவர்கள் வந்து ஒரே நாளில் சோதனை, முன்னாள் டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சோதனை எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ப்ரொசீட் பண்ண முடியல இந்த கேஸை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு திமுக அரசு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஈடி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம், ஈடிக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு மாநில அரசில் இயங்கக்கூடிய ஒரு அரசு அலுவலக கட்டடத்துக்குள்ள எப்படி ஈடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில லா பாயிண்ட்டுகள்லாம் எடுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே ஸ்டே வாங்கிட்டாங்க. அன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி சாதகமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கு. ஆனால் இல்லை, இது வேற அரசு. ஸோ திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. டாஸ்மாக் முறைகேடு உண்மையிலேயே ஒரு மோசமான முறைகேடு. ஏன்னா மது ஆலைகளில் உற்பத்தி பண்ற அந்த மதுபானம் கொள்முதல் பண்றதுல இருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து வரிசையாக எல்லாத்துலேயுமே ஊழல் கணக்கில் காட்டாமல் எக்கச்சக்கமான கோடிகள் வந்து கையாடல் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சென்ஸ் பண்ண ஈடி தான் வந்து செந்தில் பாலாஜியை தூக்குறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வந்தாங்க. ஆனால் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கொஞ்சம் அப்படி திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு சாதகம் வந்ததுனால கடந்த ஆட்சியில் அந்த வழக்குங்கிறது அப்படியே நமத்து போச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் தூசி தட்டி எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து இதை என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸாக வந்து உள்ள கிளம்புறாங்க. எப்போவுமே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஈடியால் இங்கே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இவர்கள் தான் வந்து சில ஆவணங்களை கொடுக்கணும், இவர்கள் வந்து ரைடு போகிறாங்க அப்படின்னா அவர்கள் கூட போயிட்டு சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றலாம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தகவல் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரியும், டெல்லியிலேருந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கிற விஷயங்கள் தெரியாது இல்லையா? ஆனால் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலை பார்க்கறதுனால
பல விஷயங்கள் இதுல வந்து மாற்றம் இருக்கு. ஏன்னா விசாகன் அவர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதுல ஒருவர் தான் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜியோட அமைச்சரவை அப்படிங்கும்போது அவர்கள் குறிப்பிட்டது 100 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இன்றைக்கு நடந்த விவாதத்துல நீதிபதி கிட்ட 1000 கோடி கிட்ட இவங்க வந்து முறைகேடு பண்ணியிருப்பாங்க. அதற்கான முகாந்திரம்லாம் இருக்கு. அதனால நாங்க செந்தில் பாலாஜி கஸ்டடியில் எடுக்கணும். இவர் வெளியே இருந்தாரு அப்படின்னா ஆதாரங்களை கலைச்சிருவாரு. ஆதாரங்களை வந்து இவருடைய பவரை யூஸ் பண்ணி கலைச்சிருவாரு. அப்புறம் அங்க கேக்குறாங்க, இவர் தான் இப்ப அமைச்சரே இல்லையே, இவருங்க ஆதாரத்தை கலைப்பாருன்னா, இல்ல அமைச்சராவே இல்லைனாலும் செந்தில் பாலாஜி செல்வாக்கான நபர். இவர் வந்து வெளியே இருந்தாருன்னா சில நபர்களை சந்திச்சு ஆதாரங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கஸ்டடி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்துல சில வாதங்களை வச்சாங்களோ அதே வாதங்களை அங்கேயும் வச்சாங்க. அப்ப நீதிபதி அவர்கள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா முன்ஜாமீன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காரணங்கள் போதுமானதாக இல்ல. இன்னும் சொல்லப்போனா அவரை வந்து நீ இந்த வழக்குல கைது பண்றதுக்கு ஒரு 4 வாரங்கள் திருப்பியும் வந்து விசாரணைக்கு வரும்போது அப்போ டிவிஎஸ் சொல்லக்கூடிய தரப்பு கேட்டு இவரை முன்ஜாமீன் ரத்து பண்ணலாமா இல்லைங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு இடைக்கால நிவாரணம்னு வச்சுங்களேன். ஒரு சின்னதா ஒரு தளர்வு. அதுதான் செந்தில் பாலாஜி வழக்குல இப்ப உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கு. நாளைக்கு திடீர்னு புதுசா ஒரு கேஸை ஃபைல் பண்ணாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுத்தி ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. இவர் எப்படியாச்சும் நம்ம கைது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போயிட்டு அங்க பேசுறதுக்கு முன்னாடியே, கரூருக்கு நான் போகும்போது முன்னாள் கரூர் எம்எல்ஏ மற்றும் இந்நாள் கோவை தெற்கினுடைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்கணும் அப்படிங்கிறதான் தாவேக்கா போட்ட ஸ்கெட்ச். ஆனா அதுல வந்து மிஸ் ஆயிட்டாரு. ஒரு வழக்கிலையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி சட்டப்பூர்வமா அப்படியே ப்ராப்பரா வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அவரை பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த 35 கோடி குதிரை பேர வழக்கிலேயே கூட நம்ம மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எங்க இருக்கும்னு தெரியாம எங்க போனாருன்னு தெரியாம பல நாட்கள் தலைமறைவா இருந்து சட்டமன்றத்துக்கு கூட போகாம இருந்து அப்படியே டக்குன்னு உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு வாங்கிட்டு அப்புறம் தான் வெளியே வந்தார். ஸோ அந்த அளவிற்கு சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப கிளீனா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல தவற விட்டாரு அப்படின்னா தொக்கா வந்து தூக்கிடுவாங்க. இப்போ அவரால் வெளிநாடும் போக முடியாது. இன்னொரு வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னா அதுல முன்ஜாமீன் கேட்டு போனா அதுல கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 நாட்கள் வந்து அவர் கையெழுத்து போடாமல் இருப்பதற்கு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருக்காரு. ஒருவேளை உயர்நீதிமன்றம் செவி சாய்த்து கொடுத்தாங்க அப்படின்னா கூட ஒரு 6 நாட்கள் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அதற்கப்புறம் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகும்போது புதுசா வேற ஒரு வழக்கை போட்டு அதுல கூட இவரை வந்து என்ன பண்ண முடியும், இவரை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதே சமயத்துல தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனையும் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளா இருக்கு. காவிரி உரிமை மீட்பு. அதாவது காவிரியில நதிநீர் மேலாண்மை வாரியமே வந்து ஒரு நாளைக்கு 3200 கன அடி தண்ணீர் வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருச்சு. ஆனா கர்நாடக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கொடுக்க முடியாது. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க கொடுக்க முடியாது, தண்ணீர் வந்து திறந்து விட முடியாது, எங்களுக்கே தண்ணி இல்லைங்கிறாரு. அங்க மழை பெய்யுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா அணைகள்ல வந்து தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்குங்கிற செய்திகள்லாம் வருது. அதனால தண்ணி திறக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருந்து தமிழக முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து கர்நாடகாவுக்கு வரேன், உங்களை நான் சந்திக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அவர் மறுக்கிறார். வேண்டாம், நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிறார். இது வந்து எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்ன்றதை நீங்க பாருங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்திற்கு மரியாதை நிமித்தமாக செல்வதை கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் வந்து தடுக்குது. நீங்க இங்க வராதீங்க, வந்தா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு. இது நேரடியான ஒரு த்ரெட் இல்லையா? ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போறதுக்கு பாதுகாப்பு கூட அந்த மாநிலத்தால கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றது நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் எக்கச்சக்கமான இடங்கள்ல ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பேனர்கள்லாம் வந்து கிழிக்கப்படுது. நிறைய அங்க பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து அந்த மாநிலமே ஊக்குவிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எங்க மாநிலத்தில் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னா அப்போ இந்த மாதிரி வந்து விஜயோட பேனர்களை கிழிக்கிறது இல்ல விஜய்க்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே திட்டமிட்டு கர்நாடக அரசு தூண்டி விடுறாங்கன்னு நம்ம சொல்லலாமா? இத்தனைக்கும் கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ், இங்க இருக்கக்கூடிய தாவேகாவோட கூட்டணி, ஒரு கூட்டணி அரசு தான் அங்க இருக்கு, கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்படிங்கும்போது அப்ப கூட வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மற்றும் முதலமைச்சரால இன்னொரு மாநிலத்திற்கு பாதுகாப்பா போயிட்டு வர முடியாதா? இதுல இந்திய அரசு வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. வெளிப்படையா ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநிலத்திற்கு விசிட் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ ஒரு மாநிலத்துல அந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு த்ரெட் இருக்கா, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பார்த்தா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, எங்க மாநிலத்துல வந்து வன்முறை வெடிக்குன்னு அவர் சொல்ல வராரா? ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலை இது. விஜய் அவர்கள் அங்க போறதுக்கு தடை இருக்கக்கூடாது. முதல்ல விஜய் அவர்கள் அங்க போனாருன்னா என்ன பலன் இருக்குன்றது வேற விஷயம். இவருக்கு போறதுனால காவிரி நதிநீரை கொண்டு வர போறதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றதான் நம்மளோட நிலைப்பாடு. இவர் போய் அங்க பேசின உடனே வந்து அவர்கள் தண்ணி கொடுத்துருவாங்களான்னா இல்ல. ஆனா
நீங்க வரக்கூடாது, நீங்க வராதீங்கன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதான் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயமா இருக்கு. வெளிப்படையா ஒரு மாநில முதலமைச்சர் வந்து நம்ம மாநிலத்துக்கு வரன்னு அறிவிச்சிருக்கிறாருன்னா, அவரை வந்து வரவேற்கிறது தான் வந்து நல்லது. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றது தவறான ஒன்று. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை குறித்து பேசவே இல்லை. அங்க வந்து ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை கிழிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பேச சொல்லல. காவிரி நதிநீர் உரிமைக்காக இவர் வந்து பெரிய அளவுல எல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா மேகதாதுவில் நாங்கள் அணை கட்டுவோம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் அவர்கள் இருந்து கர்நாடகாவில் உள்ள எல்லாருமே வந்து பேசுறாங்க. அப்பவும் வந்து விஜய் அவர்கள் வாயே திறக்கல. இப்ப இன்றைக்கு வந்து வெளிப்படையா அங்க வந்து பெரிய போராட்டங்களே நடக்குது. விஜய் அவர்கள் இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இங்க வந்து அமைதியா தான் இருக்காங்க. வெளிப்படையா எதுவுமே வந்து பேசல. அந்த மாநில முதலமைச்சர் மற்றவர்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இது தேசிய அளவில் ஒரு பிரச்சனையானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாநில மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்கள் பேசுறாங்க. தவறானது. காவிரி தண்ணியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியமே சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கன்னட அமைப்புகள் போராடுறது தப்பு. ஆனா அப்படி போராடக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவாக அந்த மாநில முதலமைச்சர் நிக்கிறார்ன்றதை பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவர்கள் பேசும்போது நம்ம தரப்புல இருந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணி தான் ஆகணும். அதை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசாம அமைதியா கடந்து போறதுங்கிறது ஒரு நல்ல போக்கு கிடையாது. அவருக்கு இணையா நீங்களும் வந்து ஒரு வன்முறை தூண்டுற மாதிரிலாம் பேசணும்னு சொல்ல வரல. மாநில உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம பேச வேண்டியது கட்டாயம். அதை விஜய் அவர்கள் செஞ்சாகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.